நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 23ஆம் தேதி 2024ஆம் வருடம் கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி. EC21 தலைப்புச் செய்திகள். ட்ரூடோ ஆட்சியில் மோசமான நிலைமையில் கனடா. முன்னாள் ஜனாதிபதிகள் போன்று இருக்க போவதில்லை என ஆந்திரகுமார திசநாயக்க உறுதி. மோடியுடனான ஆவணத்தை ஆந்திரகுமாரா நடைமுறைப்படுத்த வேண்டும் என ரணில் வலியுறுத்தல். ஆந்திராவுக்கு ரணில் தரப்பில் இருந்து வந்த ஆதரவு. விபத்தில் படுகாயமடைந்த யாழ் மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. 3ஆம் உலகப் போர் தொடங்கிவிட்டதோ என கேள்வி எழுப்பும் அணு ஆயுத போர் முறை. ஜார்க்கண்டில் பலிக்காத பாரதிய ஜனதா கட்சியின் கனவு. சிறகடிக்க ஆசை சீரியலின் ஹீரோ வெற்றி வசந்த் திருமண தேதி அறிவிப்பு. இனி EC21 விரிவான செய்திகள். எங்கேயும் எப்போதும் எந்நேரமும் இலங்கை, இந்திய, கனேடிய செய்திகளை எம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் EC24 நியூஸ் இணையதளம் மற்றும் யூடியூப். கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம். கனேடிய நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள EC24 நியூஸ் ஊடக போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள். தொலைபேசி 4164145562 416-414-5562. இமெயில் EC24newskiruba@gmail.com. EC24news.com. யூடியூபில் EC24 நியூஸ். EC24 நியூஸ், உங்கள் செய்திகள் எல்லோரிடமும். கனடா நாட்டில் இப்போது எந்த அளவுக்கு மிக மோசமான சூழல் நிலவுகிறது என்பது குறித்து ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அங்கு குழந்தைகள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக பெற்றோர் உணவு சாப்பிடாமல் இருக்கும் அளவுக்கு நிலைமை மோசமாக இருப்பதாக ஒரு ரிப்போர்ட் வெளியாகி உள்ளது. கனடா நாட்டு மக்கள் ட்ரூடோ மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு அங்கு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மக்கள் அதிருப்தியால் நிச்சயம் அவர் தோல்வியை தழுவார் என்று கூறப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதிகள் போன்று அதிகாரிகளை அச்சுறுத்தும் நோக்கமோ ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் அவர்களை பொறுப்பு கூற வைப்பதிலோ தமக்கு விருப்பமில்லை என ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்க உறுதி அளித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் அண்மைய ஆணையின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய தவறினால் அது சுபீட்சமான எதிர்காலத்தில் குடிமக்களின் நம்பிக்கையை இழக்கச் செய்யும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். இந்த ஆண்டு செப்டம்பரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்க எதிர்வரும் டிசம்பர் நடுப்பகுதியில் இந்தியாவுக்கு விஜயம் செய்ய உள்ளார். 2023ஆம் ஆண்டில் தனது இந்திய பயணத்தின் போது அப்போதைய ஜனாதிபதி விக்ரமசிங்கே இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பின் பகுதிகள், குறிப்பாக பொருளாதார கூட்டாண்மை ஆகியவற்றை கோடிட்டு காட்டும் தொலைநோக்கு ஆவணத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் கையெழுத்திட்டார். அதனை ஆந்திரகுமார திசநாயக்க முழுமையாக செயற்படுத்த வேண்டும் என்று தாம் கருதுவதாக ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்க முன்வைத்துள்ள கொள்கை பிரகடனம் சிறந்தது. சிறந்த திட்டங்களை செயற்படுத்த முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். அரசியலில் நெடுநாள் நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை என புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். களுத்துறையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். களப்பயிற்சிக்காக சென்ற வேளையில் பேருந்து தடம் புரண்டதனால் ஏற்பட்ட விபத்தில் படுகாயமடைந்த சேர் ஜோன் கொத்தலால பாதுகாப்பு பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் 23 நாட்களின் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் கந்தர்படம் பகுதியைச் சேர்ந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் 2019ஆம் ஆண்டு கணித பிரிவு மாணவனான கைலாநாதன் சிந்துஜன் என்பவரே உயிரிழந்தவராவார். கடந்த 1ஆம் தேதி கொழும்பிலிருந்து பதலைக்கு களப்பயிற்சிக்காக சென்று கொண்டிருந்த வேளை பதலை மகியங்கட வீதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து தடம் புரண்டதனால் இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்திருந்தனர். பேருந்தில் சென்ற சாரதி உட்பட 36 பேர் காயமடைந்திருந்தனர். உலக அளவில் ரஷ்யா உக்ரைன் இடையிலான மோதல், ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதல்கள் புதிய உச்சத்தை, புதிய பரிணாமத்தை அடைந்துள்ளன. இந்த மோதல்கள் காரணமாக ஏற்கனவே 3ஆம் உலகப் போர் தொடங்கிவிட்டதோ என்ற கேள்வியும் அச்சமும் எழுந்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் மீது கண்டம் விட்டு கண்டம் தாண்டி செல்லும் பாலிஸ்டிக் ஏவணிகளை ஏவி தாக்கியுள்ளது. இந்த அணு ஆயுதத்தை சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்டது. இப்படிப்பட்ட ஏவுகணையை உக்ரைன் மீது ரஷ்யா பயன்படுத்தியுள்ளது. இதனால் எங்கே ரஷ்யா அடுத்த அணு ஆயுத தாக்குதல் நடத்த திட்டமிடுகிறதோ என்ற கேள்வி எழுந்துள்ளது.
ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு கடந்த 13 மற்றும் 20ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு வருகிறது. துவக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை பெற்றது. ஆனால் அடுத்தடுத்த சுற்றுகளில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பலத்த அடி விழுந்துள்ளது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான இந்தியா கூட்டணி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை தாண்டி முன்னிலை பெற்றுள்ளது. தற்போதைய நிலவரப்படி இந்தியா கூட்டணி 51 இடங்களிலும், தேசிய ஜனநாயக கூட்டணி 29 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது. சிறகடிக்க ஆசை சீரியலில் ஹீரோவாக நடித்து அசத்தி வருபவர் நடிகர் வெற்றி வசந்த் சமீபத்தில் சீரியல் நடிகை வைஷ்ணவியை நிச்சயதாரம் செய்து கொண்டார். அவர்கள் காதலித்து வந்த நிலையில் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக அறிவித்தபோது ரசிகர்கள் வாழ்த்து மழை பொழிந்து விட்டார்கள். வரும் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு அவர்கள் திருமணம் நடைபெற இருக்கிறதாம். மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.